நமச்சிவாயம். ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர், வாராகியின் ஆசீர்வாதம். ஜெய் வாராகி. சனி பெயர்ச்சியால் வரும் யோகங்கள். சனி பெயர்ச்சி நடந்திருக்கு. இந்த சனி பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆகும் போதே ஒரு மிகப்பெரிய சத்தத்தோடு இந்த சனி பெயர்ச்சி நடக்குது. இன்னும் சனி பெயர்ச்சி நடக்கல. மார்ச் 6ஆம் தேதி நடக்குதுன்னா சனி உள்ள வர போறாருன்னா பெரிய வெடி வெடிச்சு அங்க பாத்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேல் போர் வார் நடக்குது. அப்போ சனி டிரான்சிட் ஆகிறதுக்கு முன்பாக, டிரான்சிட்டே நடக்கல, அதுக்குள்ள ஒரு 10 நாள் முன்பாகவே யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. சத்தம் எங்க பார்த்தாலும் சத்தம், வெடி சத்தம். அது ஈரானோட நிக்குதா இஸ்ரேலோட நிக்குதான்னு இல்ல, சுத்தி இருக்கிற அரபு கண்ட்ரிஸ் எல்லாம் பாதிக்குது. தப்பு செஞ்சவங்க தப்பு செய்யாதவங்க எல்லாரும் போய் சகட்டு மேற்கு உள்ள மாட்டுறாங்க. மாட்டினவங்க பூரா அங்க சிக்கலா மாட்டிக்கிறாங்க. அப்ப இந்த கடுமையான சூழ்நிலை, அதே சமயத்துல பொருளாதார வீழ்ச்சி, கடுமையா பொருளாதாரம் மாறப்போகுது வேர்ல்டு வைடு. அப்ப இதெல்லாம் இந்த டிரான்சிட்டோட, சனி பகவானுடைய இந்த டிரான்சிட்டோட காரணங்கள் தான். அப்ப இந்த உலகத்துக்கு பிரபஞ்சத்திற்கே இவ்வளவு மாற்றங்கள் தருதே இந்த சனி பெயர்ச்சி. இவ்வளவு கஷ்டத்துல நாம உள்ள போய் ஏதாவது ஒரு எடுத்துன்னு வந்துடும், ஒரு அதிர்ஷ்டத்தை எடுத்துட்டு வர முடியுமா? நம்ம உள்ள போய் ஏதாவது கொஞ்சம் நன்மையை எடுத்துக்கிட்டு வர முடியுமா அப்படின்னு ஒரு ரிசர்ச். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பெயர்ச்சியால் இல்ல சனி தரும் யோகம், இதுல என்ன உள்ள யோகம் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். பாருங்க. கடகராசி. கடகராசியை பொறுத்தவரையில 9ஆம் இடத்தில் சனி பகவான், பாக்கிய சனி, பேரே பாக்கிய சனிதான். அப்ப பாருங்க, எல்லா இடத்திலும் உங்களுக்கு யோகம் உண்டு. குறிப்பா கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் மாணவ செல்வங்கள். பையன் 10th படிக்கிறான், +2 படிக்கிறான், அல்லது மாணவிகள், குழந்தை பெண் பசங்க 10th படிக்கிற பசங்களா இருக்கலாம், 12th படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களாக இருக்கலாம். அதே போல ஹையர் ஸ்டடிஸ் பண்ணக்கூடியவங்க, நீட் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, ஜேஇஇ போன்ற ஐடி, ஐஐடி இல்ல ரிசர்ச், இதுக்கெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, இன்ஜினியரிங் கவுன்சிலிங் போகக்கூடியவங்க. அப்ப எதுக்கெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கோ, இது போக குரூப் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, அரசாங்க தேர்வுகளுக்காக எழுதக்கூடியவங்க, டீச்சர்ஸாக இருக்கலாம், அல்லது போலீஸ் ட்ரைனிங்காக இருக்கலாம், இல்ல இதே எம்பிபிஎஸ் எம்டிஎஸ் இதுக்கே வெளிநாடுகளில் போய் தங்கி படிக்கிறது, அல்லது வெளிநாட்டு கல்வி, அங்க இங்க எங்களுக்கு இந்த யூனிவர்சிட்டியில எங்க பையனுக்கு இடம் கிடைக்குமா, ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலாமா, இல்லை கல்யாணம் பண்ணிடலாமா, வேலைக்கு அனுப்பலாமா, பொண்ணை படிக்க வைக்கலாமா, இது போல வெளிநாட்டு கல்வி. இல்லைன்னா வெளிநாடுகளில் தங்கி அங்கே படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அங்கே ஸ்கை ஃபண்டு கொடுப்பாங்க, அந்த ட்ரஸ்ட் மூலியமா ஸ்கை ஃபண்டு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது கண்டினியூ ஆகுமா, ரினிவல் பண்ணுவாங்களா, இல்லை அங்கே ஏதேனும் படிக்கிற இடத்துல இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள், அது ஏதாச்சும் பிரச்சனை வந்திருக்கலாம், விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இல்லை ஏதேனும் ஒரு பொம்பளை பசங்களால வரக்கூடிய சட்ட சிக்கல்களாக இருக்கலாம். அது கேஸா ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அதனால ஏதாவது உங்களுக்கு டிலே ஆகலாம், உங்களுக்கு நடக்க வேண்டிய நன்மைகள் ஏதேனும் தடைப்படலாம். அப்ப இந்த மாதிரியான சட்ட சிக்கல்கள் எல்லாம் இருக்குமே, ஆனால் இவையெல்லாம் பாக்கியத்தை கொடுக்கும். இப்ப மெயினா கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். கவலை வேண்டாம் பெற்றோர்கள், யாராக இருந்தாலும் உங்க பசங்க நல்லா படிப்பாங்க, நல்ல பேர் வாங்குவாங்க, நல்லபடியா கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இதுல உங்களுக்கு சந்தேகம் இருக்குமே, ஆனால் நீங்க என்ன குரூப் எடுக்கலாம், அந்த மாதிரிலாம் இது நீட்ல பாஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பரிகாரங்கள் செய்யலாம், இதுக்கெல்லாம் நீங்க உங்க பசங்க ஜாதகத்தை கொடுத்து ஜாதகம் பார்த்து கொள்வது சிறப்பு. ஆனால் மாணவ செல்வங்களுக்கு நீங்க உங்க பசங்க படிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னாக்கா அது நல்ல வாய்ப்பு. பாக்கியம் இடத்துல 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மாணவ செல்வங்களுக்கு கல்வி அறிவை கொடுக்கிறார். மென்மேலும் நீங்க படிக்கலாம். 40 வயசு ஆகுது, 42 வயசு ஆகுது, இப்பயும் நீங்க படிக்கலாம். கல்வியில் சிறந்து விளங்கும். அதே போல டீச்சர்ஸ், ப்ரொஃபசர்ஸ்,
டியூஷன் சென்டர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க, காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, போச்சுன்னா பிளே ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க, உள்நாடா இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம். அப்ப நீங்க யாராக இருந்தாலும் சரிதான், அதுல கல்வி நிறுவனங்கள், அந்த கல்வி நிறுவனங்களை ஏதேனும் டிரான்சாக்ஷன் பண பற்றாக்குறையோ இல்லை வேற ஏதேனும் ஒரு அவப்பெயர் ஏற்படுவதோ இல்ல வேற ஏதேனும் ஒரு சட்ட சிக்கல்கள் ஏற்படும், எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள். பொதுவாக கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் இருக்குமேயானால் நிச்சயமா இந்த பாக்கிய சனியால அந்த எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறிவிடுவார்கள். கவலை வேண்டாம். வரும் கடகராசி என்பப்ப எதிரிகள் கூட நண்பர்களாக மாறிவிடுவார்கள், நன்மையை செய்வார்கள். அப்ப கடகராசி அன்பர்களே, தொழில் அமைப்புகள் அதே போல பிசினஸ் சென்டர்ஸ் சிறப்பா இருக்கும். இப்ப கூட நேற்று கூட பேசுறேன், ஒரு முறை கண்டிப்பா வந்துட்டு போங்க சாமி மலேசியா அப்படின்னு கூப்பிட்டு இன்வைட் பண்ணியிருக்காங்க. அவங்க பெரிய ஃபேக்டரி வச்சு நடத்துறாங்க. அங்கே ஒரு கருப்பசாமிக்கு ஒரு கோவில் கட்டியிருக்காங்க. அது போக ஒரு விநாயகரும் வச்சிருக்காங்க, ஃபேக்டரியிலே வச்சிருக்காங்க. ஒரு கருப்பசாமி வச்சிருக்காங்க, ஒரு விநாயகர் வச்சிருக்காங்க. அப்ப அவங்க கூட இன்வைட் பண்ணியிருக்காங்க, ஒரு கண்டிப்பா ஒரு வாட்டி வந்துட்டு போங்க சாமி, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. அப்போ அது போல என் மீது நீங்காத அன்பு கொண்ட மலேசியா வாழும் மக்கள், சிங்கப்பூர். அப்ப நிச்சயமா எனதருமை கடக ராசி அன்பர்களே, தொழில் அமைப்புகள் பிசினஸ் செய்யக்கூடியவங்க, ஃபேக்டரிஸ் வச்சு ரன் பண்ணக்கூடியவங்க, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், இல்ல பெரிய பெரிய கம்பெனிஸா இருக்கலாம், ஃபேக்டரிஸா இருக்கலாம், தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாருக்குமே, பிசினஸ் பண்ணக்கூடியவங்க எல்லாருக்குமே கடக ராசியாக இருப்பார்களே. ஆனால் பிசினஸ் சிறப்பானதாக இருக்கும், தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், நன்மைகள். இந்த யோகம் அதிகமா அனுபவிக்க, நன்மையை அனுபவிக்க தயாராகுங்கள் கடகராசி என்பர்களே. அப்போ உங்களுக்கு என்ன கேள்வி, உங்களுக்கு என்ன நடக்கணும், உங்களுக்கு எது கால தாமதமாகுது, நீங்க இவ்வளவு நல்லதா சூப்பரா சொல்றீங்களா சாமி, ஆனா எனக்கு ஒண்ணுமே காணுமே, அப்போ உங்க பிறப்பு ஜாதகம் தான் பார்க்கணும், தெரிந்து கொள்ளுங்க.